இந்த சில்வர் கிண்ணத்தோட அசல் வந்து 120 ரூபா தான். பார்த்துங்க. இதில் வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான சாம்பார் ஓரளவு வச்சுக்கலாம். அதில் பாருங்கள், இதுவும் 120 ரூபா தான். இந்த கிண்ணம் 100 ரூபா, இது 70 ரூபா, இது வந்து இந்த கிண்ணம் வந்து 60 ரூபா, இது 40 ரூபா. பாருங்கள், இந்த பாருங்கள் அரிசி அடிக்க கேட்போம். இதெல்லாம் அசல் விலை தான் சொல்கிறேன். நாங்கள் தெருவில் வைக்கிறப்ப காசு கொஞ்சம் கூட தான் வைப்போம். பாருங்கள், வரிசையாக 1 2 3 4 5 6 6ங்கிறப்ப செட்டு வந்து நெருக்கி ஒரு 550 ரூபா வரும். நான் உங்களுக்கு ஆவரேஜ் கணக்கு வந்துடுதுல 5 பீஸும். ஓகேங்களா? அதாங்க இது செட்டு 550 ரூபா 600 ரூபா வரும். ஆனால் வெயிட்டு முன்ன பின்னா இருக்குங்களா, நல்லா வெயிட்டு ஸ்ட்ராங் பீஸ் தான். ஆனால் சில்வர் எடுத்துன்னு வாங்குறப்ப ரொம்ப அழுத்தமாக வாங்கக்கூடாது. அழுத்தமாக வாங்கினோம்னா வெடிக்கும். நார்மல் வெயிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி சில்வர் பாத்திரத்தை வந்து தகடை வந்து நைப்பாக எடுத்து ஒரு வாரம் கையில் வச்சு செய்வாங்க, பற்ற வச்சு அடித்து கிடிச்சு. இன்றைக்கி தகடு வந்த மறுநாள் ப்ரெஸ்ஸிங் ஆகிரும். ப்ரெஸ்ஸிங் ஆகி அன்றைக்கி மத்தியானம் பாலிஷ் ஆகிரும். பாலிஷ் ஆகி அன்றைக்கே ஸ்டிக்கர் ஒட்டி அன்றைக்கே லோடு ஏற்றி விட்ருவாங்க. அதனால் சிரமம் உற்பத்தி ஆகிறதுனால கொஞ்சம் உழைப்பும் கம்மியாக தான் இருக்கும். என்னாச்சு வாலியும் காட்டுவோம் பாருங்க. ஹோல்சேல் ரேட்டு 30 ரூபா அந்த வாலி. நாங்கள் விற்கிறது 10 ரூபா. என்னடி ஓடுதா இல்லையா வீடு? இந்த வாலி வெறும் 30 ரூபா தாங்க அசல் ரேட்டு. நாங்கள் வாங்குறது 30 ரூபாய்க்கு வாங்குறோம். இந்த வாலி 30 ரூபா, இந்த வாலி 46 ரூபா, இந்த வாலி 65 ரூபா, இந்த வாலி 75 ரூபா. பார்த்துங்க, இதை கலருக்கு எந்த கலர்னாலும் தருவாங்க. 30 வாலி 46, 65, இது 75 ரூபா. இந்த வாலி வந்து 25 லிட்டர் வாலி, 25 லிட்டரு வாட்டுறது. இது வந்து 18 லிட்டரா, இது 15 லிட்டரு சூப்பர் 15. இது 10 லிட்டரு. இந்த வாலி 5 லிட்டர் வாலி 30 ரூபா. அந்த பாத்திரம் கூட இந்த இதுதான் பாத்திரம் கூட. இதில் தான் பாத்திரம் கழுவி போட்டுக்கலாம். துணி துவைக்கிறப்ப துணியை துவைச்சி இதில் போட்டிங்கன்னா தண்ணியை வடிஞ்சிடும், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது விலை வந்து 65 ரூபா தான். 65, 66 அடிச்சு மாறும். பார்த்துங்க, இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த டப்பு, இந்த டப்பு விலை வந்து 45 ரூபா. பாருங்க, நல்லா இருக்கும். இது எங்கள் வீட்டில் இந்த டப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. 45 ரூபா தான். லிட்டர் வந்து எனக்கு ஒரு 20 லிட்டர் பிடிக்கும். 45 ரூபா. இதெல்லாம் லைன் எடுத்து போகிறதா. அந்த பாருங்க, கண்ணாடி படம் பார்த்தீங்களா, இதுதான் கண்ணாடி படம். இது நாங்கள் தெருவில் 100 ரூபாய்க்கு விற்போனா, எங்களுக்கு அசல் வந்து 60 ரூபா தான். இதுதான் படத்துலேயும் நல்லா இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. 100 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கிக்குவாங்க. இது விலை வந்து 60 ரூபா. பார்த்துங்க, தண்ணி பிடிச்சி வச்சோம்னா அப்படியே தண்ணி உள்ள தண்ணி தெரியும். அடுத்தாங்க இந்த சில்வர் கிண்ணம் பார்ப்போமா. இது ஒரு செட்டு. இதுதான் குழம்பு கிண்ணம், பால் கிண்ணம், இந்த மாதிரி கிண்ணங்கள். இந்த கிண்ணம் 40 ரூபா. அது 40, 70 ரூபா. இது 75 ரூபா. இந்த கிண்ணம் 100 ரூபா. இந்த கிண்ணம் 120 ரூபா. பாருங்கள், இது ஒரு 5 பீஸ் செட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி. இது கல்லில் வாங்க போனால் நானே தெருவில் வைச்சோம்னா விலை கூட தான் வைப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்குங்களா? பார்த்தீங்களா, நல்லா அழகாக பால் பாருங்க, கழுத்து தான் பிரித்து கரெக்டாக தெரியும். இது 120 ரூபா. இது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இந்த கிண்ணத்தை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக மிஷின். இதெல்லாம் வந்து மிஷினில் செய்கிறது. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷிங் ஐட்டம் தான். அதெல்லாம் இதை அடித்து ஒரே நாளில் தான் உற்பத்தி பண்ணிடுவாங்க.
சரி வாங்க, அடுத்து வந்து பருப்பு சட்டி பார்ப்போம். நம்ம இந்த சட்டியை பார்க்க போகிறோம். இந்த சட்டி 120 130 ரூபா. இது 130 140 140. இதில் வந்து 160 வாங்க இப்போ வாங்கிட்டியா? இது 125 ரூபாங்க. இது 140 ரூபா. இதுவும் 150 ரூபா. 150. இது 160. இது 180. 210 ரூபா. இது 210. இது 250. 250 ஆயிடுச்சிங்களா? 250. இது ஒரு 275 பாருங்க. 275 சைஸ் வெளியில் தான் கட்டு. 250 210 180 160 140. இது 140. இது 130 பாருங்க. அடுத்து 1 2 3 4 5 6 7 8. இன்னொன்று சின்னது இருக்கும் இதோட. அது சின்னது உள்ளே கிடக்கிறது. அது 100 ரூபா இருக்கும். அது 9 சட்டி இருக்கும். அதில் 9 பருப்பு சட்டிப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி மைசூர் சட்டிம்பாங்க, ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி சட்டிலாம் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கையிலே செய்யறது. இந்த கையிலே அடிக்கிறான் பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லா உழைக்கும். இந்த மாதிரி சட்டிலாம் சீக்கிரமாக வெடிக்காது. ஒரு மாதிரி கீழே தான் கரண்ட் வெடிச்சு வீணாக போகும் தவிர இந்த மாதிரி வாய் வெடிக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் இதெல்லாம் வெடிக்காது. ஏன்னா பெரும்பாலும் இதெல்லாம் கையிலே அடிக்கிறது. தெரியுது அந்த டிசைன்லாம் கையில் அடிக்கிறாங்க. இப்போ மிஷினும் வந்துடுச்சு. மிஷின்லேயே அடிக்கிறது. நல்லா நைப்பாக இருக்கும் தகடு. சீக்கிரம் வீணாக போகாது. அந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுறீங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் இதுவும் வெடிச்சு போகும். ஏன்னா இதெல்லாம் ப்ரெஸ்ஸிங் ஐட்டம். ரோலிங்கில் தகடு வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அவங்களே இது ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அப்படியே அடிப்பாங்க. அன்றைக்கி மறுநாளே மாதிரி டவராக மாறிடும். இதுவும் நல்லா உழைக்கும் தான். இது வாங்க பால் சட்டி. இந்த பால் சட்டி விலை வந்து 130 ரூபா. இது ஒரு 130 தான். சைஸு தான் மாறும். இடையெல்லாம் ஒன்று தானே இருக்குது. 130. இது ஒரு 140 வச்சுக்கிங்களா? 140. இது ஒரு 160. 3 சைஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லுங்கள். நல்லா சிறு கடையிலே வாங்கிக்கலாம் நீங்கள். நல்லாயிருக்கும் சில்வர் ஜாமான். அலுமினியம் காட்டலாம். அலுமினியம் கிலோ 370 ரூபா. 360 380 400. அவரே 400 வச்சிங்களா? அலுமினியமே 400 350. அது இடம் தான் கணக்கு. இது சில்வர் ஒவ்வொன்றும் ஒரு விலை மாறும். இது ரேட்டு கம்மி தான். இது கிலோ 300 ரூபா போடுறாங்க. இது கிலோ 350 ரூபா. இதுவும் கிலோ 350 ரூபா தான் போடுறாங்க. 350 380. இது வந்து 420 ரூபா. இந்த மாடல் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தயாரிக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து எல்லாம் மும்பை பெங்களூரு எல்லாம் அதர் ஸ்டேட்லேருந்து அதர் இதுலேருந்து வர்றது தான். இதெல்லாம் நம்ம திருப்பூர் அதில் இந்த மாதிரிலாம் இதில் செய்கிறது. இதுவும் எல்லாம் வடநாட்டிலேருந்து வர்றது தான். எல்லா ஊர்லேயும் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம ஊரில் கும்பகோணத்தில் வந்து அலுமினிய தவளை பானை செய்கிறாங்க. தவளை பானை குடம் செம்பு எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு சில்வர் ஜாமான் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சிங்களாங்க, நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நேரடியாக நான் வாங்குகிற கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துட்றேன். அவங்க மொத்த வியாபாரத்துக்கு நேரடி கொடுக்கும்போது கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து 1 2 வாங்கணும்னா உங்கள் உள்ளூர்லேயே திருவிழா வாங்கிட்டே வாங்கிக்கலாம். இன்னும் அதிகமாக விலை வராது. உங்களுக்கு அதிகமாக சரக்கு வேணும், ஒரு கல்யாணத்துக்கு சில்வர் ஜாமான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள். நம்ம வாங்குறோம்ல கடை, அந்த கடை அட்ரஸ் சொல்கிறேன். அங்கே கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக யாரும் பார்க்குறாங்களோ. சில்வருக்கு இப்போ கேரண்டி கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது. சில்வர்லாம் எல்லாம் ப்ரெஸ்ஸிங் ஐட்டமாக இருக்குங்களா உங்களுக்கு. டப்புன்னு வெடிச்சு போயிடுதுங்க. நம்ம எது வெடிக்கும் இது வெடிக்காதுன்னு சொல்கிறது. ஆனால் வெடிச்சிச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நானே இப்போ வாங்குறேன்னு வச்சுக்கிங்க, வியாபாரத்துக்கு பிறகு ஒருத்தர் வீட்டில் கொடுக்குறேன் வெடிச்சிச்சிங்களா, ஆனால் கல்லில் கொண்டு போய் திருப்பி நான் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அது மாதிரி நீங்களும் மாற்றிக்கலாம். சில்வருக்குலாம் நீங்கள் கேரண்டி கிடையாது. ஆனால் நல்லா இந்த சரக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கையில் செய்கிறது தானே ஃபுல்லாக உங்களுக்கு. ஆனால் தருவில் நைப்பாக இருக்கும். இதெல்லாம் ரோலிங் மில் வச்சுருக்காங்களே அவங்களே செஞ்சுருவாங்க. செஞ்சு ஃபுல்லாக அடிச்சிடுவாங்க. நல்லா உழைக்கும். சில்வரும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள். மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு விலை கம்மியாக 1 2 வேணும்னா தெருவில் வரவங்கள்ட்டே வாங்கிக்கிங்க. சொல்லுங்கள். வணக்கங்க.